கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் பட்டை போடணும், அப்புறம் கொஞ்சம் இலை போடணும், சோம்பு போட்டு கொஞ்சம் வெடிக்கணும். அப்புறம் ஒரு சின்னதாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 2 நறுக்கி வச்சு தக்காளி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் கடைப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வர்றதுக்குள்ளே காளானை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச காளானை அதில் போட்டுருங்க. நான் 2 பாக்கெட் காளான் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். காளானையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காளான் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். வேக வச்ச காளான் நல்லாவே கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. நமக்கு இப்போ காளான் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கோங்க. காளான் கிரேவி ரெடி.